கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் வீழ்ந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். என் சத்துருவே, பிசாசே, பொல்லாங்கனாய் இருக்கிற திரிகிற பிசாசே, யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வாயை பிளந்து கொண்டு திரிகிற பொல்லாத பிசாசே, நீ ரொம்ப சந்தோஷப்படாத. நீ ரொம்ப சந்தோஷப்படாத. ஏன்னா நான் வீழ்ந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இருட்டில் நான் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். எவ்வளவு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை பாருங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வசனம் எப்படி கிரியை செய்கிறது? நம்ம பல நேரங்களில் நம்ம வீழ்ந்து போறோம். நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கை பயணத்துல பல முறை நம்ம வீழ்ந்து போறோம். நம்ம வீழ்ந்து போறப்பவனா பிசாசு நம்மளை பார்த்து சிரிப்போம். பிசாசுனா நம்ம வீழ்ந்து போகணும்னு யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்மகிட்ட காட்டிக்கிட மாட்டாங்க. நம்மகிட்ட வந்து, அடடா இப்படி ஆயிடுச்சா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம்ல, கொஞ்சம் அப்படி இருக்கலாம்ல, இப்படி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போய் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு அப்பையும் தெரியாம ஒண்ணும் இல்லாத போயிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாம வீழ்ந்துட்டோன்னா அவங்க வீட்டில் விழா கொண்டாடுவாங்க. நல்ல சாப்பாடு, உணவுகளை செஞ்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷப்படுவாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்முடைய வீழ்ச்சியில் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆனா கடவுளோட பிள்ளைகளாகிய நமக்கு நாம வீழ்ந்தாலும் எழுந்து நிற்க முடியும். அந்த பலனை கர்த்தர் தரும். அந்த பலன் நமக்குள்ள வரும். அதனாலதான் இங்க ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். நான் வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பேன். நான் இருட்டில் உட்கார்ந்தனா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டின் நாட்களில் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு முறை கடல் மேல நடந்து வருவார். அப்ப பேதுரு கேட்பார், நானும் நடந்து வரட்டுங்களான்னு கேட்பார். சரி நடந்து வான்னு சொல்லி சொல்றப்ப அவன் அந்த படகை விட்டு இறங்கி நடந்து போவார். நடந்து போய் இயேசு கிறிஸ்து பக்கத்துல போன உடனே கடல்ல மூழ்குவார். அப்புறம் ஏன் நம்பிக்கை இழந்துட்டியான்னு கேட்பார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்பார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு விசுவாச குறைவு ஏற்படுகிற போது நம்ம விழுந்து போவோம். திடீர்னு நமக்குள்ள பயம் வர்றப்ப நம்ம விழுந்து போவோம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் தெரியுங்களா? பேதுருவோட கையை பிடிச்சிடுவார். கையை பிடிச்சி உள்ள முழுகிட்டு இருக்கிறவனை அப்படி தூக்கி எடுப்பார். அவன் உள்ள முழுகிட்டு இருப்பான். அப்ப தூக்கி எடுப்பார். எடுத்துட்டு பயப்படாத. அப்ப நாம சில நேரங்கள்ல மூழ்கிறோம்னு வச்சுங்களேன், சில நேரத்துல நம்ம வீழ்ந்து போறோம்னு வைங்களேன். அப்ப நமக்குள்ள இருக்கிற பயத்தினால நம்ம விழுந்து போவோம். நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தினால நம்ம மூழ்கி போவோம். அந்த சமயத்துல நம்முடைய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கரத்தை பிடிச்சு தூக்கி, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. அன்றைக்கு பேதுருவை காப்பாற்றின கர்த்தர். பேதுரு மூழ்கின போது, கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமா கடல்ல மூழ்கினா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப அந்த கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறவனை கையை பிடிச்சு தூக்கின ஆண்டவர் கடல்ல மூழ்கி இருக்கிற நம்மளை தூக்க மாட்டாங்க. நினைச்சு பாருங்க. அதனாலதான் ஒரு தைரியமான வார்த்தை, நான் வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பேன், நான் மூழ்கினாலும் எழுந்து நிற்பேன். நான் இருட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா கடவுள் எனக்கு வெளிச்சமா இருப்பார். நான் இருட்டை குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன். எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில இருளான சம்பவங்கள் நடந்தாலும், எவ்வளவு இருளான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் கடவுள் எனக்கு வெளிச்சமாக வந்து நிற்பார். சில விசுவாச குறைவினால, சில சின்ன சின்ன பிரச்சனைகள்னால, சில பயங்களினால என்னுடைய வாழ்க்கை பாதையில ஒரு சில வீழ்ச்சி இருக்கும், ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், ஒரு சில இருள் இருக்கும். அன்பானவர்களே, அதை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்.
நான் வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பேன். பிசாசை பார்த்து சொல்லுங்க, உங்கள் சத்துருக்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஏளனப்படுத்தினவர்களை பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப சந்தோஷப்படாத, நான் இன்னைக்கு நான் விழுந்துட்டேன்னு நினைக்காத, நான் எழுந்து நிற்பேன். நான் என்னுடைய சூழ்நிலை கொஞ்சம் இருளா இருக்குதுன்னு நினைக்காத, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக வந்து உதிக்க போறார், அன்னைக்கு தெரியும் உனக்குன்னு சொல்லி உங்கள் சத்துருவை பார்த்து நீங்க சவால் விடுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அன்பானவர்களே, இந்த வரப்போகிற புதிய ஆண்டில நீங்கள் வீழ்ந்தாலும் எழுந்து நிற்க போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருள் வந்தாலும் கர்த்தரே வெளிச்சமாய் வந்து நம்முடைய நல்ல பாதையை நமக்கு காண்பிக்க போகிறார். தைரியமாயிருங்க. கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். பேதுருவை கரம் பிடித்து தூக்கின கர்த்தர் உங்களையும் என்னையும் கரம் பிடித்து தூக்க காத்திருக்கிறார். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? நம்ம கரத்தை, நம்முடைய கையை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். பேதுரு வந்து தன்னோட கையை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாரு, பிடிச்சு தூக்கிட்டாரு. நம்முடைய கரங்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய எண்ணத்தை நம் ஆண்டவரோட கையில் கொடுக்கிறப்ப நிச்சயமாகவே ஆண்டவர் நம் கரங்களை பிடித்து நம்ம எழுந்து நிற்க செய்வார். கவலைப்படாதீங்க, வீழ்ந்துட்டுமே நினைச்சு வருத்தப்படாதீங்க, நம்முடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்து இருக்குதே நினைச்சு வருத்தப்படாதீங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு அற்புதமான விடியல் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு சில வீழ்ச்சிகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது, சின்ன சின்ன இருள் வருகிறது. இவை எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து ஆண்டவரை எழுந்து நிற்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கையில நீர் வெளிச்சமாய் வருகிறதற்காக நன்றி. தொடர்ந்து உமது கிருபை, இந்த வசனம் எப்படி எங்களுக்கு ஒரு பலனூட்டுகிறதோ, இந்த வசனம், இந்த வார்த்தை எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாய் இருக்கிறதோ, அப்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வெளிச்சத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டி எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.